தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். கவலைப்படாதிருங்கள் என்ற தலைப்பில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்ப்போம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? இந்த பதிவை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகின்ற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். கவலைப்படாதிருங்கள் என்று நான் சொன்னவுடன் ஒவ்வொருவருடைய மனதிலும் எழும் கேள்வி, அது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்பதுதான். சூழ்நிலைகள் சாதகமாக இல்லையே, எங்கு திரும்பினாலும் கதவுகள் அடைக்கப்பட்டது போல் தோன்றுகிறது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறாமல் இருக்கின்றதே, காரியங்கள் தடைபடுகின்றதே, அடுத்து என்னவாகும் என்ற கேள்வி எப்பொழுதுமே மனதில் இருக்கின்றதே. வாழ்க்கை முன்னோக்கி நகருவதற்கு எவ்வளவோ முயற்சித்தும் நகராமல் இருக்கின்றதே. தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கின்றாரா? தேவன் ஏன் மௌனமாய் இருக்கிறவர் போல இருக்கின்றார்? நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமலேயே இருக்கின்றதே. காத்திருப்பின் காலங்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றதே. மனதின் பாரம் மிகவும் அழுத்துகின்றதே. இவற்றின் மத்தியிலே எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்ற கேள்வி கேட்பவர்களுக்கு தான் இந்த பதிவு. கிறிஸ்தவ ஜீவியமே விசுவாச பயணம்தான். இந்த விசுவாச பயணத்தை மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொருவருமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்தான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சோர்வை உண்டாக்குவதற்காக சாத்தானின் யுக்தி தான் நம்மை கவலைப்பட வைப்பது. எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகின்ற பிசாசானவனுக்கு நம்முடைய பலனை குன்றி போக பண்ணும் பொழுது அவன் வெல்லுவதற்கான வாய்ப்பை அதிலே இருந்து பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நம்மை கவலைப்பட வைக்கின்றான். ஏனென்றால் விசுவாச வீரர்களாகிய நாம் எல்லாருமே யுத்த களத்தில் நிற்பவர்கள். யுத்த களம் என்பது ஒரு ஆபத்தான ஒரு இடம். இந்த ஆபத்தான காலத்திலே நாம் சோர்ந்து போவோம் என்றால் நம்முடைய பலன் குன்றி போய்விடும். சாத்தான் இதை சாதகப்படுத்தி அவன் வெல்லுவதற்கான முயற்சியை பார்க்கின்றான். ஆனால் ஜெய கிறிஸ்துவோ நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நமக்காக எப்பவும் யுத்தம் செய்கிறவராக இருக்கின்றார். நமக்கு ஜெயத்தை தருபவராகவும் இருக்கின்றார். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையா இருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் மகிமையாய் வெற்றி சிறக்கிறவராக இருக்கின்றார். அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது என்னவென்றால், நாம் சூழ்நிலைகளை கண்டு கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கவலைப்படுகிறதுனாலே நாம் எதையுமே மாற்றிவிட முடியாது. நம்முடைய தலையின் முடியை கூட வெள்ளையாகவோ கருப்பாகவோ நம்முடைய முயற்சியினாலே மாற்ற முடியாது. எல்லாமே தேவனுடைய ஆளுகைக்குள்ளாகத்தான் இருக்கிறது. நாம் அதற்கு பதிலாக சவால்களை சாதனையாக மாற்றுவதற்காக ஒரு யுத்த வீரனை போல சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விரல்களை யுத்தத்திற்கும் நாம் படிப்பிக்கின்றவர்களாக தேவனுடைய நீங்காத பிரசன்னத்தோடும் அக்கினியின் அபிஷேகத்தோடும் அவர் நம்மை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமுள்ள பற்களுள்ள இயந்திரமாக மாற்றுவதற்கு ஜீவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம்
நம்முடைய வாழ்க்கையிலே யுத்த களத்திலே வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனையாக இருக்கின்றது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கின்றார். அவர் பேசாதவர் போல மௌனமாக இருந்தாலும் அவர் நம் சார்பில் யுத்தம் செய்கின்றார். நமக்கு முன் சென்று பாதைகளை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். அவருடைய பலத்த கரமும் அவருடைய ஓங்கிய புயமும் நமக்காக யுத்தம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அப்பொழுது அவர் காரியங்களை கைகூடி வர செய்கிறவராய் இருக்கிறார். காரிய சித்தியை கொடுக்கின்றார். நாம் யுத்த களத்தில் அவரோடு இணைந்து விழித்திருப்போம் என்றால் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாற முடியும். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாய் இருந்தாலும் எல்லாவற்றின் மீதும் ஜெயம் கொடுக்கிற கிறிஸ்துவோடு கூட இணைந்து நாம் பயணிக்கும் பொழுது அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கின்றார். பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று சொன்ன நம் தேவன் நம்மோடு எப்பொழுதும் இருப்பதினால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட்டு சோர்ந்து போய் நம்முடைய பலனை குன்றி போக செய்யாமல் நாம் யுத்த களத்தில் இருக்கின்றோம் என்ற எண்ணத்தோடு ஒரு யுத்த வீரனை போல தேவனோடு இணைந்து செயல்படும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்மால் வெற்றி பெற முடியும். இந்த கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஆமென்.